அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 16/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 32ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னையோட ஆனி முடிவு, நாளையிலேருந்து ஆடி மாதம் ஆரம்பிக்குது. இப்போது திதி பார்த்திங்கன்னா இரவு 8:34 வரைக்கும் தசமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் விடிய காலையில் 2:14 வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குது. அது பிறகு அனுஷ நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி யோகம் மரண யோகமாக இருக்குது. மறுநாள் காலை 2:14 வரைக்கும். அதுக்கு பிறகு சித்த யோகம் இருக்குது. இன்றைக்கி அதாவது தட்சிணாயன புண்ணிய கால ஆரம்பம், அதாவது பெருமாள் கோலம் மாறும் காலம் ஆரம்பமாகுது. இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 3 மணிலேருந்து 4:30 வரை இருக்குது. முருகருக்கோ துர்க்கைக்கோ விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரமாக இருக்கும். யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. குளிகை மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:04 சூரியன் மறைவு மாலை 6:42 இருக்குது. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பகல் 1:45 முதல் 2:45 வரை இருக்குது. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. இப்போ விசாக நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கதிரை இருக்கிறதுக்கும் புது துணி உடுக்க, கிணறு வெட்டுறதுக்கு, கிணறு சீர் செய்ய உகந்ததாக இருக்குது விசாக நட்சத்திரம். இன்றைக்கி தசமி திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா, உடல் நலம் தரக்கூடிய செயல்கள், திருமணம், காது குத்து, சடங்கு சுற்றுறது, பயணம் மேற்கொள்வது, புதுமனை புகுதல், தண்ணீர் தொடர்பான வேலைகளை செய்கிறது, உயர் பொறுப்பில் உள்ளவங்கள போய் பார்க்குறது, வீடு தொடர்பான நல்லவற்றை செய்கிறது இன்றைக்கி உகந்ததாக இருக்குது. கிரகநிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்றைக்கி விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால மேஷ ராசியில் சந்திராஷ்டமம் இருக்குது. இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு வழிபாடு, ரிஷப ராசிக்கு அன்பு, மிதுன ராசிக்கு நடுக்கம், கடக ராசிக்கு விரோதம், சிம்ம ராசிக்கு ஆராய்ச்சி, கன்னி ராசிக்கு மரியாதை, துலாம் ராசிக்கு பிரீத்தி, விருச்சிக ராசிக்கு உயர்வு, தனுசு ராசிக்கு வரவு, மகர ராசிக்கு தடங்கல், கும்பராசிக்கு ஜெயம், மீன ராசிக்கு இன்சொல். ஒற்றை பார்த்து இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த விஷயத்தையும் மனமகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. முன்னேற்றம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயணங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஆறுதலாக இருக்கும். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தை தர விஷயமா இருக்கும். குறிப்பாக எதிரிங்க கூட இன்றைக்கி நண்பராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பசங்களுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகமாகிறதுக்கும், வீட்டில் சுபகாரியங்கள் பேசி முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பனி சுமை அதிகமாக இருக்கிறதுனால தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. தவறுகள் செஞ்சுட்டு மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு ஆளாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே 2 பேருக்குள்ளேயும் இன்றைக்கி மகிழ்ச்சியை உண்டாக்கணுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும், அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை செய்கிறதும் நல்ல ஒரு பலனை தரும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக போனீங்கன்னா நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பயணம் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நடுவில் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். பணத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. உஷ்ணமோ இல்லைன்னா கிளைமேட்டிக்னால் தோல் சம்மந்தமான அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி ஒரு
இனிமையான நாளாக போகிறதுக்கு நாளாக சரியாக பயன்படுத்திக்கங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி எதிர்பாராத நன்மைகள் நடக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. பசங்க பெருமை அடையக்கூடிய நாளாக தான் இருக்கும். தொழில் விஷயமாக வெளிவட்டார நட்பு அதிகமாகும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் ஈஸியாக கிடைக்கும். உங்களோட சமயோசித்த புத்தி காரணமாக பல வெற்றிகளை பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிந்தித்து செயல்படுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் மற்றும் திறமையை மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய நாளாக தான் இருக்கும். உங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களோட வேலைகளை விரைவாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு வெளிப்படும் நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொள்கிற மாதிரி இருக்குது. அது இன்னும் உறவை பலப்படுத்தும். அது சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாக போகிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் நாள் நல்லாவே இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கும். காப்பீடு இல்லைன்னா பூர்வீக சொத்து வகையில் எதிர்பாராத நன்மை வரா மாதிரி இருக்குது. பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எதிர்கால திட்டத்தில் சேமிக்கிறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இது ஒரு இனிமையான மற்றும் எதிர்பாராத நலன் வழங்கும் ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பல விஷயங்களில் எதிர்காலத்துக்கு உண்டான சாதகமான பலனை நீங்களே மேற்கொள்ள முடியும். பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கிறது கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி கொஞ்சம் வெற்றி பெறதுக்கு உங்களோட காரியங்களில் வெற்றி பெறதுக்கு உங்களோட கடின முயற்சி தேவை. ஆனால் வெற்றி கண்டிப்பாக இருக்குது. ஒரு சில பொருளாதார பிரச்சனை மனசுக்கு அமைதியை குறைக்கிற மாதிரி இருக்குது. வியாபார விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையக்கூடிய நாளாக தான் இருக்குது. ஆக மொத்தம் கொஞ்சம் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கு நாள் சாதகமான பலன் இருக்குது. புதிய தொடர்புகளை இன்றைக்கி ஏற்படுத்தி கொள்ள உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கனாலே போதும். உங்களோட வேலைகளை நல்ல முறையில் தெளிவான திறமையோடு செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது. மேலதிகாரிகளோட பாராட்ட பெறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களோட மனசில் இருக்க உணர்வுகளை சந்தோஷமாக நம்பிக்கையோடு வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கும். உறவில் நல்லிணக்கமும் பிணைப்பும் ஏற்படுத்துகிற நாளாக தான் இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா சாதகமான பலன், நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை. அளவுக்கு அதிகமாக சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உறுதியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. சிந்தித்து செயல்பட்டாலே போதும், அந்த பிரச்சனையும் போயிடும். மற்றபடி நாள் முழுக்க இனிமையாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற செலவுகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி முக்கியமான விஷயங்களோ இல்லைன்னா புதிய விஷயங்களோ தொடங்கிறதுக்கு ஏற்றதாக கிடையாது. கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும். வியாபாரத்தில் சில இடையூறுகள் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கவலைப்பட வேண்டியது இல்லை. தெய்வ வழிபாடு இன்றைக்கி இருந்ததுன்னா மனசை அமைதியாகவும் உங்கள்கிட்ட இருக்க இன்செக்யூர் ஃபீலையும் போக்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. பிரார்த்தனை செய்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு இன்றைக்கி ஆறுதலை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மும்முரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி சொன்ன நேரத்துக்கு வேலையை முடிக்கிறதுக்குன்னா அதிக அளவில் முயற்சி தேவைப்படுது.
அதே மாதிரி திறமையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். பார்த்து செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுமை அவசியமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. அதே மாதிரி 2 பேரும் மனசு விட்டு பேசுனீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்குது. அது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சின்ன கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும். பார்த்து கவனமாக செலவுகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்வலி இல்லைன்னா முதுகு வலிக்கான வாய்ப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. ஓய்வு நேரம் கிடச்சதுன்னா ஓய்வு எடுக்கிறது அவசியம். அதுவே போதுமானதாக இருக்கும். ஆக மொத்தம் கடக ராசிக்கு இன்றைக்கி சில நன்மைகளும் இருக்குது, சில பிரச்சனைகளும் இருக்குது. பொறுமையாக நாளை பொறுமையோடு கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சில உரசல்களும் ஒற்றுமையும் இருக்குது. ஆனால் உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட தன்னம்பிக்கை இழக்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகணும். அதே மாதிரி மனசளவில் எந்த ஒரு விஷயத்தையும் சென்டிமெண்ட்டாக எடுத்துக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. உறவினர்கள் வழியில் ஒரு சிலருக்கு சுப செய்திகள் வரும். உத்தியோகத்தில் வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் கொஞ்சம் நன்மையை தர மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு. ஆனால் செலவை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான வேலை, அதே மாதிரி நேரம் குறைவு. கொஞ்சம் கடுமையாக போராடி உங்களோட திறமையும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடும் அவசியமாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட உறவு முறை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சாதகமான பலனை தரும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகணும். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நல்ல புரிதலும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்ற பேரில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் சேமிக்கிறதுக்கு முடியாது. செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷ்ண நிலை காரணமாக தொண்டை சம்பந்தமான பிரச்சனையோ இல்லைன்னா தலைவலியோ ஏற்படுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களையும் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பண விஷயத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி பண வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனாலும் பிரச்சனை கிடையாது. சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பசங்களால் அதிக செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதுக்குண்டான பலன் கிடைக்கும். சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி பண பிரச்சனைகளை தவிர்க்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பண நெருக்கடிகள் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும். இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் நாள் பார்த்து இன்றைக்கி வேண்டாம், அடுத்த புதன்கிழமையோ இல்லைன்னா அடுத்த நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலைக்கு பாராட்டு கிடைக்கணும்னா நீங்கள் அதை திறமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்களோட திறமையை பார்த்து கூட வேலை செய்கிறவங்க ஆச்சரியப்படுற மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது சாதகமான பலனை தரும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக தான் இருக்குது. அதனால் உறவில் பிணைப்பு ஏற்படும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜாலியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்தை சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது. சிக்கனமாக செலவு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு சில விஷயம் மூலியமாக, அதாவது எதிர்பாராத காப்பீடோ இல்லைன்னா இன்சென்டிவ் மூலமாக பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கொஞ்சம் பண செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தினா போதும்.
எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இன்றைக்கி நாள் முழுக்க சந்தோஷமாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி தாராள வரவு இருக்குது. அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வெற்றி பெறணுன்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் திட்டமிட்டு செஞ்சாலே போதும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம், தள்ளி போட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தொழில் தொடர்பான நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது. சுப காரியங்களில் இன்றைக்கி முன்னேற்றம் தெரியும். பழைய கடன்கள் தீரக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பணி சுமை கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஏதோ பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட வேலைகளை திறமையாக செய்யறதுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈகோ இல்லாமல் துணைக்கூட மனசு விட்டு பேசிங்கன்னா உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். அதே மாதிரி உறவில் திருப்தியாக இருக்கணும்னா 2 பேரும் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலை ஏற்படும். மனசு விட்டு பேச வேண்டியது ஒரு நல்ல பலனை கொடுக்குற மாதிரி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் உங்களோட நெருங்கிய நபர் ஒருவருடைய உடல் நலத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சிங்கன்னா போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இல்லைன்னா செரிமான பிரச்சனை மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி உங்கள் மனசில் குழப்பமோ தேவையில்லாத கவலையும் உண்டாகிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரோட ஆதரவு இருக்கும். நண்பர்கள் இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் வேலை பளு குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி ஓரளவுக்கு கவனமாக திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளில் வெற்றி கிடைக்கும். முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்க முடியாது. தாமதங்களை தவிர்க்க முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட சண்டையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசை மாற்றிக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறது சாதகமான பலனை தரும். இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படுற மாதிரி இருக்குது. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை இல்லைன்னா கவனம் இல்லாத காரணத்தினால பண இழப்பு நேர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. அதுக்கு தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா ஓய்வு எடுத்தால் போதும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான மனநிலை தான் இருக்குது. பார்த்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. உறவுக்குள்ளேயும் பண விஷயத்துலேயும் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருந்தால் போதும். பெரிய பாதிப்பு இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் தரும், செலவுகளும் தர மாதிரி இருக்குது. பசங்க வழியிலையும் இன்றைக்கி செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறவங்களுக்கு இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கும். புதிய பொருள் வாங்குறன்ட்டு அங்கேயும் செலவு அதிகமாகிற மாதிரி இருக்குது. கவனம். நண்பர்களோட ஆலோசனைகளால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கொடுத்த கடன்கள் வசூலாகிறதுக்கு உகந்ததாக இருக்குது. இன்றைக்கி உங்கள்கிட்ட கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு மேற்கொண்டிங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மந்தநிலை வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உங்களை
உங்களோட வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா பேர் கெடாமல் பார்த்துக்க வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி ஈகோ இல்லாமல் பார்த்துக்கிறதே நல்லது. மனசு விட்டு பேசிங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது, அதிகமான செலவு இருக்கிற மாதிரி இருக்குது, சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு முடியாது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி கடன் வாங்காமல் பார்த்துக்கலாம். சேமிக்கிறதுக்கு கூட அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது. அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் செய்ய வேண்டியது கடமை. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்புகளும் சிக்கலும் இல்லாத நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி மனசுக்கு புதுசாக தெம்பும் உற்சாகமும் கிடைக்கும். நீங்கள் உங்களோட வளர்ச்சி பாதையை ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை மூலிமா உங்களோட இலக்கில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி ஸ்டேபிளான முடிவுகள் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி போட்டி பொறாமைகள் குறையும். வியாபாரத்தில் முன்னேற்றம் தெரியுது. அதே மாதிரி ஆரோக்கியம் சீராக இருக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். சுப முயற்சிகளில் கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். உங்களோட நேர்மையான முயற்சி உங்களோட மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். சாதகமான பலன்கள் உங்களோட வேலை செய்கிற இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல தொடர்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி 2 பேரும் ஒரே அதிக அளவில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரி இல்லைன்னா சலுகை மாதிரி கூடுதல் பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை சேமிக்கிறது நல்ல ஒரு பலனை தரும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி எதிர்கால திட்டத்தில் சேமிக்கிறது அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி ஒரு பொன்னான நாளாக தான் இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலன் கிடைக்கிது. உங்களோட விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களுக்கான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி பணவரவு இருக்குது, ஆனால் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் லாபத்துக்கோ இல்லைன்னா முன்னேற்றத்துக்கோ பாதிப்பு கிடையாது. பெற்றோரோட ஆதரவு இன்றைக்கி நல்ல ஒரு நம்பிக்கையும் அளிக்கும். அதே மாதிரி எதிர்பாராத உதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அபாரமான நாளாக இருக்குது. உங்களோட இனிமையான வார்த்தைகளை பேசி நெருங்கிய உறவுகளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாகவும் உங்களுக்குள்ளேயும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்கிறதுக்கு உகந்த நல்லா இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் நல்ல ஒரு அபாரமாக இருக்கும். எந்த ஒரு பாராட்டும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களுக்கு உதாரணமாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட செயல்பாடு அடுத்தவங்கள கவரக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட துணை கூட இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருக்கும். உங்கள் துணையை மகிழ்விக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது. அப்போ தான் உங்களோட வங்கி இருப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க, ஆற்றலோடு இருப்பீங்க. எந்த குறைபாடும் இல்லாமல் நாள் போகும். ஆக மொத்தம் கும்பராசிக்கும் இன்றைக்கி இனிய நாளாக தான் இருக்குது. சுகமாக சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுறதுக்கு வாழ்த்துக்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளான
புதிய வேலைவாய்ப்போ இல்லைன்னா சேமிக்கிறதுக்கு உண்டான பணத்தையோ அதுக்கேற்ற மாதிரி எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி. இன்றைக்கி எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக தான் இருக்கும். கொஞ்சம் மனசில் பொறுமையாக நிதானமும் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பெரிய தொகை முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. சுப முயற்சிகளில் தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். மனசளவில் கொஞ்சம் கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட மகிழ்ச்சியை நீங்கள் குறைச்சிக்கிட்டு நீங்களே உங்களை தாழ்த்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில காரியங்களில் தாமதங்கள் இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் வேகமாக அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையை செய்யும் போது திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களோட வேலையை திறமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். இல்லைன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, கவனம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மாறுபடும் மனநிலை காரணமாக துணைக்கிட்ட மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் சமநிலையோட உங்களோட துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செஞ்சாலும் அது நல்ல ஒரு பலனை தரும். முடிஞ்ச அளவுக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்க முயற்சிக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு முடியாது. இது கொஞ்சம் உங்களோட சூழ்நிலைகளை விவேகமாக நீங்கள் கையாண்டிங்கன்னா இந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சாப்பாட்டை சரியான நேரத்தில் சாப்பிட்றது நல்லது. ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக கொண்டு போகிறதுக்கு இந்த நாளை தகுந்த வகையில் கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும். எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் வியூவர்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இன்னும் நிறைய வியூவர்ஸ் வரும்போது லைவ் டெலிகாஸ்ட் போடுறதுக்கு முயற்சிக்கிறார். அதுக்குண்டான உங்களோட ஒத்துழைப்பு தேவைப்படுது. தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவும் நன்றி, வணக்கம்.